வணக்கம் நண்பர்களே, தமிழா பக்கத்துலேருந்து சதீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ உடனுக்குடனே ரிப்ளை வரக்கூடிய சூப்பரான ஒரு இது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள், இந்த மாதிரி அனுப்புகிறேன். இந்த மாதிரி எந்த மாதிரி டைப் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை வரக்கூடிய ஒரு சூப்பரான இது தான். சரி, இது இப்படிலாம் பண்ணணும், வாட்டர் மார்க் இல்லாத எப்படி பண்ணணும், என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது வரைக்கும் தமிழா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லைக் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்து மறைஞ்சிருக்கு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, ஆட்டோ ரிப்ளை மட்டும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னன்றதை இப்போ ஒன் பை ஒன்னாக நான் சொல்லிட்டு வரேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அப் பார்த்திங்கன்னா ஆட்டோ ரிப்ளை ஆஃபில் இருக்கும், ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டாவதாக இருக்க இந்த பென்சில் மார்க்கை கொடுங்க. பென்சில் மார்க்கில் பார்த்திங்கன்னா ஐ எம் பிஸி டெக்ஸ்ட் யூர் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா வேறு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்களே கூட வந்து வேறு ஏதாச்சும் வந்து டைப்பும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து கஸ்டம்ஸ் ரிப்ளை டெக்ஸ்ட் வந்து நம்ம ஒன்று இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹாய் போட்டால் ஹாய் வரா மாதிரி அப்படியே கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், ஹலோ அப்படின்னு வந்தால் நம்ம அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறதுக்கு வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துறோன்னு வச்சுங்க, இது வந்து எக்ஸாக்ட் மேட்ச்சில் அப்படி இருக்கும். ஸோ கரெக்டாக ஹலோன்னு வந்தால் மட்டும்தான் இது வெல்கம்னு போகும். இதே வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிறதுல வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஹாய் HI HEY HELLO அந்த மாதிரி எப்படி வந்தாலும் அது வெல்கம்ன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படி ரிப்ளை வந்தாலும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஓகே கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் செட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 2 இது தான் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். அது இல்லாத இந்த ஐ எம் பிஸி டெக்ஸ்ட் யுவர் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு டைம் பார்த்துக்குங்க, ஹலோ ஹாய் இது ரெண்டுத்துக்கு மட்டும் தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து வெல்கம் ஹாய் அப்படின்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப் போவோம். ஸோ இது எல்லா வாட்ஸ்அப்லையுமே சப்போர்ட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிபி வாட்ஸ்அப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்னதாக வந்து ஹாய்னு அனுப்புகிறேன். இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ இதில் ஒரு அந்த வாட்டர் மார்க் மாதிரி வருது, ஆட்டோ ரிப்ளை அப்படின்றது. ஸோ இப்போ வந்து ஹலோன்னு போட்டோன்னே வெல்கம்னு வந்துடுது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வாட்னு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டுன்னு போட்டோடனே நம்ம டைப் பண்ணல, ஆட்டோ ரிப்ளைக்கு பார்த்தீங்கன்னா ஐ எம் பிஸி டெக்ஸ்ட் யுவர் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ பார்த்து வாய் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இந்த மாதிரி அந்த மெசேஜ் தவிர்த்து நீங்கள் எந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு டைப் பண்ணி வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஐ எம் பிஸி டெக்ஸ்ட் யுவர் லேட்டர் அப்படின்னு தான் வரும். ஸோ இங்கே நீங்கள் என்ன டைப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுதான் வந்து வரும். சரிங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த ஆட்டோ ரிப்ளைன்றது வரும். ஸோ அதை வந்து நம்ம வந்து இல்லாத அளவுக்கு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? அவங்க க்ளீனாக கண்டுபிடிச்சிடுவாங்க ஏதோ அப்ளிகேஷன் மூலிமா இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வேண்டி என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உள்ளே வாங்க, வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த 3 கோடு இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆட்டோ ரிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் வந்து டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ டிக் பண்ணிட்டீங்கன்னா இது ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்பை வந்து லாக் பண்ணிக்கிறதா இருந்தால் இங்கேயே நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமிங், அதாவது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துட்டு அந்த மெசேஜ் எவ்வளோ நேரத்துக்கு கழித்து வந்து அவங்களுக்கு ரிப்ளை ஆகணும் அப்படின்னு கூட வந்து நீங்கள் வந்து இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து வந்து ரிப்ளை ஆகணும்னா இந்த இடத்துல வந்து டிக் மார்க்காக போட்டுக்கலாம். ஸோ இது உடனுக்குடனே வந்து இது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிங்கன்னா மேலே இருக்கிறதுல இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒன் டைம் மட்டும்தான் போகணும், நெக்ஸ்ட் டைம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இது பண்ணுறதா இருந்தால் கீழே இருக்க ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் ஆனில் தான் இருக்குது. ஸோ லாங்குவேஜ் இது தேவையில்லை, இது அப்ளிகேஷனில் சேஞ்ச் பண்ணுறது. இதில் தமிழும் இருக்குது, தேவைன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அடுத்தது டார்க் மோடு எல்லாருக்கும் தெரியும். அது தேவைனாலும் நீங்கள் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் மோடு உங்களோட பேட்டரி சேவருக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க அந்த டார்க் மோடை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து காண்டாக்ட் கொடுக்குறீங்க. காண்டாக்டில் பார்த்தீங்கன்னா ரிப்ளை வந்து யாருக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எந்த மெசேஜ் வந்தாலும் கொடுக்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டில் இருக்கிறத கொடுக்கலாம். இல்லை நம்மளுடைய காண்டாக்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் வந்து ரிப்ளை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா 2வது ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளில் சேவ் பண்ணாத இருக்கிறதுக்கு வந்து இது பண்ணணும். அடுத்தது குரூப்பு அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கொடுக்குறேன். இதில் கூட நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த குரூப்பில் மட்டும்தான் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதை வந்து எல்லா குரூப்புமே மெசேஜ் வந்தாலும் நீங்கள் ரிப்ளை கொடுக்கணும்னா ஆல் குரூப்பில் கொடுத்துலாம். ஸோ இல்லை இந்த குறிப்பிட்ட இதுக்கு மட்டும்தான் இது பண்ணணும்னா இப்போ மை குரூப்னு கொடுத்துட்டு அந்த குரூப் இதை வந்து இந்த ப்ளஸ் பட்டனில் கொடுத்து நீங்கள் அந்த குரூப் நேமை வந்து இதில் சேவ் பண்ணி ஜஸ்ட் டன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த குரூப்லேருந்து யாருனா மெசேஜ் பண்ணால் மட்டும் அவங்களுக்கு வந்து ரிப்ளை ஆகும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது இதில். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டேட்டஸும் வந்து நீங்கள் இது பண்ணுறதும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் யாருக்காச்சும் வந்து வாட்ஸ்அப் இதை வந்து நம்பரை சேவ் பண்ணாமல் வந்து டைரெக்டாக மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இது ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம இது சம்மந்தமாக ஏற்கனவே நிறையவே போட்டிருந்தோம். இந்த ஆப்ஷன் மூலிமா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவங்க ஆப்போசிட் பர்சன் வந்து வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை பிஸ்னஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆப்ஷனும் மாற்றி சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்பரை டைப் பண்ணிட்டு இந்த மெசேஜ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே மெசேஜ் ஹாய் ஹலோ எந்த வேணால் கொடுத்துட்டு இப்போ நம்பர் இந்த இடத்துல கொடுத்துட்டு வச்சுக்கிங்க. நான் சும்மா ஏதோ ஒரு நம்பர் போடுறேன். அந்த மாதிரி போட்டு இந்த இடத்துல வந்து மெசேஜ் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சென்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் வந்து ஒளிஞ்சு கிடக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நான் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து அந்த வாட்டர் மார்க் இல்லாத பண்ணிட்டோம். ஸோ இருந்தாலும் நம்ம மக்களுக்கு வந்து புரியணும். வாட்ஸ்அப்பில் நம்ம ஒன்று ஒரு ரிப்ளை பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய்ன்னு நினைக்கிறேன். ஐ ஆம் பிஸி யூ வந்துச்சு அந்த இடத்துல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து வாட்டர் மார்க்கே வரல. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதிலேருந்து அனுப்பணுமா, எந்த வாட்ஸ்அப்லேருந்து அனுப்பணும்னே தெரியல. ஓகே, இதில் இருந்து அனுப்பணும். ஸோ இதில் பாருங்கள், இப்போ வந்து நான் ஹாய்ன்னு அனுப்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் இல்லாத வருது. ஸோ இதுக்காக வேண்டியதான் அது வந்து நம்ம அந்த வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.